தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுயநலத்திற்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று நடிகர் அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். சுயநலத்திற்காக தன்னுடைய ரசிகர்களை தான் பயன்படுத்த மாட்டேன் என்று நடிகர் அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுயநலத்திற்காக தன் ரசிகர்களை தான் பயன்படுத்த மாட்டேன் என நடிகர் அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். வாழவிடு என தற்போது நடிகர் அஜித்குமார் பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், அஜித்குமார் திரைத்துறைக்கு 33 ஆண்டுகள் ஆகிறது. இதை முன்னிட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திரைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்கள் மற்றும் ரசிகர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார். தன்னுடன் பணியாற்றியவர்கள் தனக்கு விருதளித்த பத்மபூஷன் விருதளித்த மத்திய அரசு, குடியரசுத் தலைவர் என அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்ததுடன் இறுதியாக தன்னுடைய நிறை குறைகளை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு 33 ஆண்டுகளாக தனக்கு ஆதரவளித்து வரும் அனைத்து ரசிகர்களுக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார். பாலவேல், செந்தில், தற்போது 33 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தன்னுடைய ரேசிங் பயணங்கள்ல அஜித்குமார் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பாகவும் அறிக்கையில் ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? பாலவேல், திரைத்துறையில் நடித்துக் கொண்டே ஒரு புறம் தன்னுடைய அந்த விருப்பமான இருக்கக்கூடிய கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொண்டிருந்தாலும் 2 விஷயங்களிலும் தனக்கு விருப்பப்படி நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், எந்த குறையும் வைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சினிமா, ரேஸ் என பந்தயங்களில் முழுமையாக ஈடுபட்டு வந்தாலும் எந்த ஒரு குறையும் வைக்காமல் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏனென்றால் சினிமாவில் தொடங்குவதற்கு முன்பே அவர் இந்த ரேஸில் முதலில் பைக் ரேஸ், அதற்கு பிறகு கார் ரேஸ் பந்தயங்களில் அவர் ஆர்வம் கொண்டவராக இருந்தார். தற்போது அந்த 1 வருட காலமாக கார் பந்தயங்களில் அந்த ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். இதனில் தான் அந்த வார்த்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். சினிமா, கார் பந்தயம் என இருந்தாலும் எந்த ஒரு குறையும் வைக்காமல் நான் முழு பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பாலவேல், சுயநலத்திற்காக தன் ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். செந்தில் ராஜா, சமகாலத்தில் அவரோடு பயணித்த நடிகர் விஜய் தற்போது ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவரை குறிப்பிடும் வகையில் இந்த அறிக்கையில் ஏதேனும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறதா? செந்தில், இணைப்பில் இருக்கீங்க. நடிகர் விஜயை குறிப்பிடும் வகையில் இந்த அறிக்கையில் ஏதேனும் கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? சுயநலத்திற்காக தனது ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என நடிகர் அஜித்குமார் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். செந்தில், இந்த அறிக்கையில் சமகாலத்தில் தன்னோடு பயணித்த நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி எதிர்வரும் தேர்தலை சந்திக்க இருக்கிறார். அவரை குறிப்பிடும் வகையில் இந்த அறிக்கையில் ஏதேனும் கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறதா? பாலவேல், அவர் அனைத்து விதமான பங்களிப்பு, அவருடைய அந்த தொழிலில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் சினிமா மற்றும் மோட்டார் சைக்கிள் என அனைத்து விஷயங்களிலும் அவர் தன்னுடைய அந்த நன்றியை குறிப்பிட்டிருக்கிறார்.
அஜித்குமார் மோட்டார் ரேசிங் என்ற பெயரில் 2025ஆம் ஆண்டு மீண்டும் விளையாட்டுத்துறை மற்றும் நுழையவில்லை. வயது வரம்பு, அச்சம், தடைகள் இருப்பதை தங்கள் மீது சந்தேகம் கொள்பவர்கள் உத்வேகம் கொடுப்பதாக விளையாட்டுத்துறைக்கு மீண்டும் வந்தேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் என் ரசிகர்களின் அன்பும் ஆதரவுக்கும் நன்றி. உங்கள் அன்பை என் சுயநலத்திற்காகவோ அல்லது தவறாகவோ பயன்படுத்தி விட மாட்டேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சினிமாவில் எனக்காக பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்க உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள், சேட்டலைட் மற்றும் சமூக ஊடக விமர்சகங்கள் அனைவருக்கும் நன்றி என தெரிவித்திருக்கிறார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தமிழகத்தில் மதிப்புக்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கு நான் நன்றி கோர விரும்புகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதையை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசுக்கு நன்றியை தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய மனைவியை சுட்டிக்காட்டியும் நன்றியை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் எல்லா தருணங்களிலும் அவர் என்னோடு நின்றிருக்கிறார். என் குழந்தைகள் இருவர் என் வாழ்வில் அர்த்தம் கொடுத்தவர்கள். சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்து மறைந்த நன்றி செந்தில் ராஜா.